பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறின ரெண்டு விஷயம் ஒன்று முன்னாள் பிரதமர் அவர்கள் இறந்த விஷயம் இந்தியா முழுவதும் ஒரு இரங்கல் செய்தியான நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி முதல்ல ஒரு சிறிய ஒரு கருத்து. எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல திரு மன்மோகன் சிங் அவர்கள் IAS அதிகாரியாக இருக்கும்பொழுது சிறப்பாட பணியாற்றி இருக்கிறார். அவர் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை என்னதான் மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த பொழுது உணவுக்கு வேலை என்கிற திட்டம் இருந்தது. அதனுடைய அடிப்படையில மிக அழகாக கிராமப்புற மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான வருவாய் ஈட்டித் தர வேண்டும் என்பதற்காக அவர் பணிபுரிந்த ஒரு மாவட்டத்துல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பைலட் ப்ராஜெக்டா அறிமுகப்படுத்தினாரு. இன்றளவும் அது எந்த அரசாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அரசுல கூட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமானது அதிக அளவு, இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சி இருந்ததை விட 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அற்புதமான திட்டத்தை கொடுத்தவர், நல்ல பொருளாதார நிபுணர் தான், அதெல்லாம் எந்த சந்தேகம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பிரதமராக அவர் சந்தித்த பிரச்சனைகள், உள்ள கட்சிக்குள்ள அவர் சந்தித்த பல பிரச்சனைகள் எல்லாம் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதனால அவரை நான் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவராக நான் பார்க்கவில்லை. அவர் ஒரு நல்ல பொருளாதார நிபுணர், நல்ல IAS அதிகாரி, அதே போல நல்ல பிரதமராகவும் செயல்பட்டார். பல பிரச்சனைகள் ஊழல்கள் எல்லாம் நடைபெற்றாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஒரு மிக அமைதியான மனிதராக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய இந்த வரைவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு விஷயம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விஷயம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு காலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த சாட்டையடி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தார். 6 முறை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நேத்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதே மாதிரி பண்ணி முடிச்சிருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் சொல்றாங்க. ஒரு அகிம்சை வழியை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கடைபிடிச்சாங்க, உண்ணாவிரத போராட்டம் அந்த மாதிரியான விஷயத்தை தான் முன்னெடுத்தாங்க. ஆனா இது ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படி அவர் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறாரு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அதாவது பல நூற்றாண்டுகளாக தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பல வேண்டுதல்கள்ல இறை வழிபாடு வேண்டுதல்களை நேர்த்திக்கடன் செலுத்துவதில் இதுவும் ஒரு வகை. இது இறைவனை அழைப்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு இறைவா எங்கள் மாநிலத்தை காப்பாற்று என்று சொல்வதற்காக அந்த முருகனை வேண்டி அவர் தன்னை வருத்தி கொண்டிருக்கிறார். இது தமிழகத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பழக்கம் தான். ஒருவேளை கிராமங்களை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் நானும் எங்கள் ஊர்லயும் மேலநீலநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம், இப்பொழுது தென்காசி மாவட்டம் மேலநீலநல்லூர்ல இந்த வழக்கம் எல்லா அம்மன் கோவில்களும் எல்லா இடத்துலயும் இது தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடிய பல கோவில்கள்ல கூட இந்து அறநிலையத்துறை அதாவது அத்துமீறி சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய கோவில்கள்ல கூட இந்த சாட்டையினால் தன்னை அடித்துக் கொள்வது ஒரு நேர்த்திக்கடனாக வழிபாட்டு முறையாக இருக்கிறது. இது நடைமுறையில் இருக்கு சார். நான் என்ன கேக்குறேன், இப்ப அரசியல் இது புதுசா இருக்கே. அரசியல் இது மாதிரி எல்லாம் யாருமே பண்ணதே இல்லையே. தமிழ்நாட்டு அரசியல் இது மாதிரி யாருமே முன்னெடுத்தது இல்லையே. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, தவறே நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுல தவறுதான் செய்யணும், நல்லதே செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? இல்ல, இதுல ஏன் அரசியல் கலக்கணும்? இந்த விவகாரத்தின் மூலமா என்ன சாதிக்க அவர் நினைக்கிறார் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல, இது முதல்ல இது உங்க கேள்வியா இல்ல மத்தவங்க கேட்கறது மாதிரி கேள்வி? ரெண்டுமாவும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யார் கேள்வி கேட்டாலும் அது முட்டாள்தனம்னு சொல்லுவேன். முட்டாள்தனமாக முட்டாள்களுடைய கேள்விகளாகத்தான் இது இருக்கிறது. யார் எப்படி போராட வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் எவ்வளவு காயப்படுத்தான், நேற்று அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்திருப்பீர்கள். ஒரு FIR முதல் தகவல் அறிக்கை எப்படி லீக் ஆச்சு, வெட்கப்படணும்னு சொல்றாரு. அந்த அளவிற்கு மனம் துயரப்பட்டு அவர் பேசியிருக்கு. அந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விவகாரத்துல எல்லாருமே. இப்ப அவருமே கீழ்த்தரமா பேசியிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே வருது. அந்த செய்தியாளர் சந்திப்பு அவர் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினாரு. அமைச்சரை ஒருமையில பேசின விஷயம் இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், அண்ணாமலையை கொன்னுடுவேன், கொலை பண்ணுவேன்னு பேசினாரு ஒரு அமைச்சர். அது அப்ப எல்லாம் எங்க போனீங்க எல்லாரும்?
அண்ணாமலையை கொன்று விடுவேன்னு மிரட்டுற ஒரு அமைச்சர். எங்க போனீங்க எல்லாரும்? எவ்வளவு கேவலமா அண்ணாமலையை பேசுறாங்க, எவ்வளவு கேவலமா பாஜக வச்சு பேசுறாங்க, அப்பெல்லாம் எங்க போனாங்க இவங்க? அதெல்லாம் இல்லை. அவருடைய அந்த மனம் விரும்பி அவர் பேசியிருக்கிறதை ஒரு எஃப்ஐஆர், அதுவும் ஒரு இந்த பெண் வன்கொடுமை சட்டத்துல பதியப்பட்ட எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு காவல்துறையே அதை லீக் பண்ணிருக்குது. எவ்வளவு பெரிய தவறு அது. இல்ல இப்போ நீங்க காவல்துறை தரப்புல இல்ல இப்ப நீங்க காவல்துறை லீக் பண்ணுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நேத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து என்ன சொல்றாரு, இது வந்து 2 விஷயத்தினால லீக் ஆயிருக்கலாம். ஒன்னு டெக்னிக்கல் கிளின்ச், இல்லாட்டி வந்து யார் வந்து வாங்குனாங்களோ அவங்க மூலியமா இது லீக் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற 2 காரணத்தை அவங்க சொல்றாரு. அப்படி எல்லாம் இல்லைங்க. அப்படி எல்லாம் இல்லை. அவர் அப்படி எல்லாம் சொல்லல. லீக் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுங்க. அதுக்கு அது தனியா ஒரு குழு சொல்லியிருக்காரு. அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன பேசுறீங்க? லீக் செய்தவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும். ரெண்டாவது, இதுவரையிலும் 4 நாள் ஆயிடுச்சு சங்கர், இதுவரையிலும் அந்த பெண்ணும் இன்னொரு ஆணும் அந்த மாலை நேரத்துல அவர்களுடைய விடுதியை விட்டு சென்றது எப்படி? அது கல்லூரி வளாகம் தானே. அப்போ அதற்கு விடுதி காப்பாளர் யாரு? வார்டன் யாரு? ஏன் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கல? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஒண்ணு. இரண்டாவது, சிசிடிவி ஏன் வேலை செய்யல? மூன்றாவது, அங்க ஏன் விளக்குகள் எரியவில்லை? நான் கேட்கிறேன். இது ஏற்கனவே இது வந்து வெள்ளை அறிக்கை விடணும். அங்க இந்த மாதிரியான செலவுகளுக்கு பணம் வேண்டும் என்று கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் ஆகியும் இதுவரையிலும் நிதி ஒதுக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். நான்காவது, ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்துல கட்சியில் இருக்கலாம், தவறில்லை. ஆனால் அவர் குற்றம் புரிந்தவர் என்று சொன்னால் உடனடியாக அந்த நபரை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்குகிறோம் என்று சொல்வதுதான் முறையே தவிர, அந்த நபரே எங்க கட்சியில சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து கை கழுவி விடுறதுன்றது நியாயம். இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்தும் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றது உண்மையிலேயே அது அயோக்கியத்தனம். இன்னைக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு, கோவை செலியன் என்ன சொல்றாரு, வெறும் புகைப்படத்தை வைத்து மட்டுமே வந்து அவங்க சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. சார், நான் சொல்றேங்க, இப்போ உங்கள் தொலைக்காட்சி, உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக சொல்கிறேன். அவர் அந்த இந்த நபர், அதாவது ஞானசேகரன் என்கின்ற நபர் கோட்டூர்புரத்துல சென்னையில மாணவர் அணியில பொறுப்புல இருக்கிறாரு. இரண்டாவது, கோட்டூர்புரத்துல மிக முக்கிய பிரமுகரான சண்முகம் என்பவரோடு மிக நெருக்கமானவராக இருக்கிறார். இந்த சம்பவம் நடைபெற்ற மறுநாளே இவர் அந்த மா சுப்பிரமணியம் அப்படின்ற அமைச்சரோட அவர் ஒரு நிகழ்ச்சியில, அன்னதான நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியுமா? இவ்வளவு தூரம் நாம சொல்றோம், இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ தொடர்ந்து இந்த 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 அதாவது எஃப்ஐஆர்ல அந்த பெண் வந்து நானும் என்னுடைய காதலரும் தனியாக ஒரு இருந்த அதை என்னால சொல்லவே முடியல. இந்த மாதிரிலாம் ஒரு எஃப்ஐஆர் ஆகும். அதுதான் அண்ணாமலை வந்து காரி துப்பினார். நீங்க எல்லாம் ஒரு போலீஸா அப்படின்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு போலீஸுக்கு வருந்து கட்டி கொண்டு வராங்கல்ல, தவறு செய்யறது தண்டிங்க. 2 வருஷம் 1 நாள் ஆயிடுச்சு. வேங்கை வயல்ல மனித மலம் கலந்து, எங்க பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில குடிநீர் தொட்டியில மனித மலம் கலந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ காவல்துறை சிறந்ததுன்னா ஏன் அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க மனம் வரலன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான விஷயம். மாத்தி பேசக்கூடாதுல்ல. காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்றாங்க, யாரு அமைச்சர் சொல்றாரு. ஆனா போலீஸ் கமிஷனர் என்ன சொல்றாரு? இல்ல காலேஜ்ல இருந்தா கம்ப்ளைண்ட் வந்துச்சு. 2 பேருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால பாருங்க, எல்லாம் போட்டு எல்லாமே அதை சொல்லிட்டு இருக்காங்க. மாறுபட்ட கருத்துக்கள். ஒட்டுமொத்தமாக நிர்வாக தோல்வி. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தோல்வியுற்று இருக்கிறது. ஏன்னா இந்த அமைச்சருக்கு என்ன வேலைன்னா, எப்போ பார்த்தாலும் ஐயோ எங்களை வந்து வஞ்சிக்கிறார், எங்களை வந்து வேந்தர், அதாவது கவர்னர் வந்து, ஆளுநர் வந்து மாநில உரிமைகளை பறிக்கிறார், இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர வேற எதுவும் சொல்றது இல்லை. அப்ப அங்க அவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் நடந்திருக்கிறது. அதற்கு பொறுப்பேற்பது யார்? இதெல்லாம் யாருமே நியாயப்படுத்தல. இப்ப அமைச்சர் யாராவது வந்து இது நியாயப்படுத்தினாங்களா? இப்ப ரகுபதியோ அல்லது கோவை செலியனோ யாருமே நியாயப்படுத்தல. இது ஒரு தனிப்பட்ட விவகாரம்ன்றாங்க அமைச்சர். என்ன நியாயப்படுத்துறதுக்கு பேசுறீங்க நீங்க? இது ஒரு தனிப்பட்ட மாணவி பாதிக்கப்பட்ட விஷயம்ன்றது எப்படி தனிப்பட்ட மாணவி பாதிக்கப்பட்ட விஷயமா இருக்கும்? பொது வெளியில ஒரு அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தனிப்பட்ட ஒரு மாணவி பாதிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு எங்க இருந்து உங்களுக்கு தைரியம் வருகிறது? அதிகார போதையில, அதிகார மமதையில, திமிர்ல பேசுறீங்க. அதுதான விஷயம். நீங்க எப்படி இதை சொல்லுவீங்க? யாரும் நியாயப்படுத்தல நியாயப்படுத்தல. குற்றத்தை தடுப்பதற்குத்தான் காவல்துறை இருக்கிறது. முதல் கடமை அவருக்கு அதுதான். குற்றம் புரிந்தவருக்கு கண்டுபிடிப்பது 2வது விஷயம். தடைய நிறைய இருக்கும். இவர் ரவுடி லிஸ்ட்ல இருக்கிற வேண்டியவன எப்படிங்க பொறுக்கு பயில கொண்டு வந்து எப்படிங்க நீங்க வந்து நீங்க இது வரைக்கும் விசாரிக்காத இருக்கிறீங்க? அண்ணாமலை கேட்ட கேள்வி என்ன?
நீங்க ரவுடி லிஸ்ட்ல போட்டிருக்கீங்களா? ஏற்கனவே அவங்க குற்றம் புரிந்த நபர் தானே இது போன்ற. ஏன் ரவுடி லிஸ்ட்ல போட்டா ஒவ்வொரு 20 நாளைக்கு ஒரு முறை கூப்பிட்டு பக்கத்து வீட்டுல இருக்க கூப்பிட்டு விசாரிச்சுங்களா? ஒழுங்கா இருக்கிறானான்னு கேட்டீங்களா? இதெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அப்புறமா யாரும் நியாயப்படுத்தல என்ன அர்த்தம்? சரி, ஓகே, பாப்போம். வெள்ளை அறிக்கை குடுக்குறாங்களா என்னன்னு பாப்போம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அவர் வந்து கால்ல இருந்து அந்த செருப்பு போட மாட்டேன், இந்த ஆட்சி சரி. அகல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு வினோதமான விஷயமா இருக்கே. செருப்பு போடாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது அவர்களுடைய, அதான் சொன்னேன், ஒவ்வொரு விதமாக தங்களை வருத்திக் கொள்வார்கள். இப்போ எங்களுடைய நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி இருக்காரு பார்த்தீங்களா? ம். சின்ன வயசுல இருந்து செருப்பு போடுறது இல்லை தெரியுமா? இன்னைக்கும் ஆமா. செருப்பு போடாதான் நடந்து வராது. அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஆமா. தெரியுமா இல்லையா? அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ம். எங்க மாமனார் கூட செருப்பு போடுறது இல்லை ம். தெரியுமா? ம். இதெல்லாம் வந்து இது வந்து உண்மையிலேயே இறைவனிடத்துல தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள். இந்த நாடு இப்படி போய் கொண்டிருக்கிறதே இறைவா நீ காப்பாற்று என்று சொல்வதற்காக தன்னை சாட்டையால் எடுத்து வருத்தி கொண்டு செருப்பு போடாமல் நான் இருப்பேன் என்று சொல்லி இருப்பது சங்கல்பம், சபதம். அதை வரவேற்க வேண்டுமே தவிர இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா இது வந்து முட்டாள்தனமானது. ஏன்னா பெரும்பான்மை மக்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பெரும்பான்மை மக்களுடைய நேர்த்திக் கடன்கள், பூசட்டி ஏந்துவது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், ஆணி மேல நடப்பது, நெருப்பின் மீது நடப்பது, இந்த மாதிரி பல விஷயங்கள், அழகு குத்துறது, எப்படி நம்மளால சிந்தனை பண்ணி பார்ப்போம். அப்ப அதெல்லாம் தவறுன்னு சொல்லுவீங்களா? இல்ல, இப்ப வாழ்நாள் முழுவதுமே அவர் செருப்பு போட முடியாத ஒரு சூழல் வந்துரும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. உங்க கட்சியில இருந்த எஸ்வி சேகர் வந்து கடுமையான ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாரு. நான் என்ன சொல்றேன், காமெடி பண்றதெல்லாம் விட்டுருங்க. என்ன அதே மாதிரி இவர் வந்து வாழ்நாள் முழுக்க போட முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் அது அவர்களுடைய விருப்பம். இல்ல, இதெல்லாம் கோமாளித்தனமா இருக்குங்கிறாங்க. கோமாளிகள் தான் வந்து எதை பார்த்தாலும் கோமாளித்தனமா ஃபீல் பண்ணுவாங்க. எது கோமாளித்தனம்? அதான் இந்து மதத்தை இப்படிதான் நீங்க புண்படுத்துவீங்க. இது போன்ற சாட்டையில அடித்துக் கொள்வது, நெருப்பில வந்து நடப்பது, இது எல்லாமே காலில் செருப்பு இல்லாமல் நான் என்னை வருத்திக் கொள்வேன் என்று சொல்வது, உண்ணாவிரதம் இருப்பது, இது எல்லாம் உங்களை ஏன் சொல்கிறார் என்றால், இறைவா இவர்கள் அட்டூழியத்தை நிறுத்து, நீ வா வந்து எங்களை காப்பாற்று, இவர்களை ஒழித்து விடுன்னு சொல்வதற்குத்தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. இது கிராம மக்களுக்கு அவங்க பயமே அதுதான். கிராம மக்களுக்கு இது புரியும். அதனால பிரச்சனையே இல்லை. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு, கோமாளிகள் 1000 சொல்லலாம், நமக்கு என்ன அதை பத்தி எல்லாம் கவலை. இப்போ இறுதியா நான் கேட்க விரும்புறது, இப்போ கடைசியா வந்து இந்த 48 நாள் வந்து விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் 6 படை வீடு முருகன் கோயிலுக்கும் போறேன், பிப்ரவரி மாசத்துல 2வது வாரத்துல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய தனிப்பட்ட விருப்பங்களை வந்து அரசியல் படுத்துவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு இல்லைங்க. நாங்கள் கடவுள் பக்தி கொண்டவர்கள், இறை பக்தி மிக்கவர்கள். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மழை வரணும்னு ஒரு யாகம் நடத்துறோம். எதுக்காக நடத்துறோம்? உலக அமைதிக்காக யாகம் நடத்துறாங்க. எதுக்காக நடத்துறோம்? போர் நிற்க வேண்டும் என்று எதுக்காக நடத்துறோம்? அதெல்லாம் இது இல்லையா? இப்போ இது வந்து தவறான விஷயமே கிடையாது, புரிஞ்சுங்க. இது வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழர்களுடைய நல்வாழ்வுக்காக, இந்த கலாச்சாரத்தை சீர்கெடுத்த திராவிட மாடல் ஆட்சியை ஒழிப்பதற்காக திமுக என்கின்ற ஒரு கட்சி இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில இறைவா, அதாவது ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க, இனி ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது டைலாக் ஒன்று சொன்னார். அந்த மாதிரி ஆண்டவன் தான் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அண்ணாமலை. அதற்காகத்தான் இந்த நடவடிக்கை. ஓகே, நம்ம தற்போதைய தகவல் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.